வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு Hyundai Motor Plaza ஈகாட்டு தாங்கள் என Hyundai Creta 2020 BS6 மாடல் பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துடலாம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. மணலில் தோன்ற கிணத்துல எப்படி நீர் ஊறுமோ அதே போல் மக்கள் கற்ற கல்வியிலேருந்து அறிவு ஊறும் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுதாங்க த ஆல் நியூ கிரீட்டா, த அல்டிமேட் எஸ்யூவி. ஆமாங்க, ரொம்ப அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு அவுட் கோயிங் மாடலுக்கும் ஒரு இன்கமிங் மாடல் ரிஃப்ரெஷ்டாக கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். Hyundai இங்கே கண்டிப்பாக நிரூபிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் கிரில்லாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. நாம் பார்க்குறது SX மாடல் தான். ஏன்னா இதுக்கப்புறம் SX ஆப்ஷனும் ஒரு மாடல் இருக்குது. இதில் மொத்தம் EX, SX ஆப்ஷனும் மொத்தம் 5 மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில்லே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு சிக்னேச்சர் கேஸ்காடிங் கிரில் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். லைட், இந்த LED லைட் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து Cresent க்ளோ LED DRLS. சும்மா லைட்டாக அப்படி ஃப்ரண்ட்டில் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸ் வருது, அதுக்கு கீழே அப்படியே வளையுது. ஒரு ப்ரொஜெக்டர் லேம்பும் மேலே வருது. ஸோ கீழே அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃப்ளோ கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபாக் லேம்ப் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு இண்டிகேட்டர் லேம்பும் வந்திருக்கு. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வரில் ஒரு ஸ்கிப் லைட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் கேஸ்காடிங் கிரில் வித் க்ரோம் எலமெண்ட்ஸ், சென்டரில் Hyundai லோகோ. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய வண்டி, அக்ரெசிவான லுக் எடுத்து கொடுக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ABS, CBDன்ற லிஸ்ட்டு பெருசாக போகுது. ஸோ ஸ்டாண்டர்டாக இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் வண்டியோட சைட் லுக் இதுதான். வண்டியை சுற்றியுமே வந்து ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் அண்ட் சில்வர் கலரில் நல்லாவே ரன் ஆகுது. ஸோ ஓவரால் சைட் டிசைன் இதுதான். சைடோட மொத்த லுக்கு இப்படி தான் நமக்கு கிடைக்குது. வீல் பார்த்தீங்கன்னா இங்கே வீல் சுற்றி ஒரு கிளாடிங் சொன்னோம் இல்லையா, வீல் ஆர்ச்சஸ் டிசைன் பாருங்கள். அலாய் வீல்ஸ், ஒரு மேசிவான அலாய் வீல்ஸ். SX ஆப்ஷனில் வந்து டைமண்ட் கட் வரும், இதில் நார்மல் அலாய் வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்லேயும் இந்த மாடலில் டிஸ்க்கு, ABS, CBD கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 215, 60, 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்க்குறோம் இதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி வீல் ஆர்ச்சஸ் இங்கே வருது, ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சேஃப்டியும் கூட அந்த அளவுக்கு ரெஸ்ட் ஆகாது, அதே போல் லுக்கும் எடுத்து கொடுக்கும். பேக்கில் வந்து இது SX ஆப்ஷன் மாடலில் மட்டும் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மீதி மாடலில் பேக்கில் ட்ரம் தான் வரும். ஸோ ABS, CBD இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டத்துக்கு. அதே போல் கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 197 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ORMஸில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வருது. ஃப்ரண்ட்டில் A பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ரூஃப் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் லைனிங் வருது. நீங்களே பாருங்கள், ஒரு சில்வர் கலரில் லைனிங். பாடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் போர்ஷன் வருது. ஸோ இது வந்து ஷீ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. B பில்லர் பிளாக் அவுட், பேக் லைன் தான் அங்கே அந்த போர்ஷன்ஸ் சில்வரில். அதே மாதிரி கைப்பிடி எல்லாம் வந்து இந்த மாடலில் குரோம் எலமெண்ட்ஸ் ஆட் ஆகிருக்குது. ஓவரால் சைட் டிசைன் இதுதான். ரூஃப் ரைல்ஸ்லாம் டீட்டெயிலாக கொடுத்தாலும் ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துறது ஒரு அட்டென்ஷன் டீட்டெயில்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் வந்திருக்கு. ஸோ நல்லாவே இருக்குது பார்க்க கான்ட்ராஸ்ட்டாக. இன்டெகிரேட்டட் ஸ்பாயிலரும் இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கு, அதுவும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த கிளாஸோட க்ளோசர் லுக்கில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டிஃபாகர் லைன்ஸும் வந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது பார்க்க. ஒரு வைப்பர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வாஷர் இருக்குது. டேங்க் ஒரு 50 liters கொடுத்துருக்காங்க. டைலைட் வந்து கம்ப்ளீட்டாக LED கொடுத்துருக்காங்க. ஸோ மேசிவாக இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட் டிசைன் பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், லைட்டு ஸ்பிட்டாக இப்படி டவுன் ஆகுது. ஸோ வேறு எந்த மாடல்லையும் இந்த அளவுக்கு ஒரு டிசைன் கிடையாது. இந்தியன் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லுக்கு, பேக்கில் ஒரு லுக் இருக்கும். இதில் காமனாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர், சென்சர், கேமரா, ஸ்கிப் லைட்ஸும் ஃப்ரண்ட் பார்த்த பம்பர் போலவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிளாக் அவுட் பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்டாப் லைட்டும் Hyundai லோகோ, க்ரீட்டாவும் இந்த டிசைனை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. க்ரீட்டான் லோகோ, டைலைட் எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல SX மாடல்னால SXன்னு வந்திருக்கு. நம்பர் பிளேட்ஸ் இங்கே சென்டரில். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் போலவே டிசைன் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது பார்க்க. அடுத்தபடியாக பூட் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் த பூட். மேலே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக். அதே போல் கைப்பிடிக்கிற இடம். இந்த போர்ஷன் சடனாக வண்டி லாக் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் கீ வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வழியாக எக்ஸிட் ஆகிக்கலாம். கீழே பார்க்குறோம் பூட். இந்த இடத்துல வந்து பார்சல் ட்ரேலாம் நீட்டாக இருந்துச்சு. லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் லக்கேஜ் எடுக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊரோட ஓவரால் ஸ்பேஸ் 433 liters கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக 350க்கு மேலே இருந்தாலே லக்கேஜ் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 பேர் போகிற பட்சத்தில் நிறைய லக்கேஜஸ் வச்சுக்கலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நான் சொல்லி ஆகணும்.
ஒரு லக்ஸரி கார்ஸில் இருந்த மாதிரி ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இந்த டிசைன்ஸில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே போல் நெக்ஸ்ட் ஸ்பேர் வீல். ஸோ இது ஓவரால் ஸ்பேஸ் தான். ஸ்பேர் வீல் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 205/65 16 இன்ச் கொடுத்துருக்காங்க. இது அலாய் வீல்ஸ் கிடையாது, ஸ்டீல் வீல் தான். மற்றபடி அக்சசரிஸ் எல்லாமே நீட்டாக பின்னாடி உள்ள கீழே வச்சுருக்காங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போதைக்கு. எஸ், பூட் அவ்வளோதான். பேக்கில் இருக்கிற இந்த இன்டகிரேட்டட் ஸ்பாய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் இருக்குது. கீழே வந்துருக்கிறதுனால அட்டென்ஷன் டு டீட்டெயில் நல்லா இருக்குது, பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் பார்ப்போம். இன்டீரியர்ஸ் ஒரு டியூவல் டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ பீச் அண்ட் பிளாக் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஸ்பீக்கரோட டிசைன் ஹோல்ஸ் எல்லாமே நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல கைப்பிடிக்கிற இடமா இருக்கட்டும், இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே நீட்டாக லேட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், அதே மாதிரி இங்கே அலுமினியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM, அதே போல் ஃபோல்டபுளுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே ஸ்லாண்டிங்காக வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கைப்பிடிக்கிற இடம் நல்லாயிருக்கு. கீழே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்திருக்கு. இந்த இடத்துல ஃபீட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓவரால் இதுதான். சீட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுளுக்கான போர்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இந்த சீட்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு டேஷ்போர்ட் ஒரு லுக்கும் ஒரு ஓவர் லுக். இதுதான், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் 2 சீட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கர்வியாக இருந்துச்சு, உட்காரும் போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதே போல் இந்த போர்ஷன்ஸ் ஹேண்ட் ரெஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பிளேசஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் வச்சுக்கலாம். ஹேண்ட் பிரேக்லாம் பிளாக் அவுட். இங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். இந்த போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் அப் பட்டன், அதாவது அந்த பட்டன்ஸும் இருந்துச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதே போல் லைட் ஹைட் அட்ஜஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க. ஏசி அவுட்லெட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் க்ரோம் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸ்டேரிங் பார்த்தோன்னா டீகட் ஸ்டேரிங் வீல். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் வேறு எந்த வண்டியில் நான் பார்க்கல. 4 வீலாக பிரிஞ்சிருந்துச்சு. ஸ்டேரிங் மோட் கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் ரெகக்னேஷன், கால் அட்டன் பண்ணிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், மெயினாக க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன்ஸ் பண்ணி இண்டிகேட்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ், இந்த இடத்துல வைப்பர்ஸ்க்கான ப்ரொவிஷன், சென்டர் கன்சோல் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். சென்டரில் பாருங்கள், மேசிவான ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது, அதையும் ஆன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்விட்சஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், USB, ஆக்சின், அதில் பவர் சாக்கெட்டும் வந்திருக்கு. இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு, நல்ல விஷயம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, மேனுவலாக இருக்குது, இதில் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரியர் வியூ நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல எல்லாமே யூட்டிலிட்டி பிளேசஸ் தான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்பேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் பேக் வந்திருக்கு. டியூவல் டோன் டேஷ்போர்ட்னால பீச் கலரில் ஒரு ஸ்டிச்சஸ் போல் டிசைன். இந்த இடத்துல ஒரு க்ளவ் பாக்ஸும் இருக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது ஸ்டஃப் வச்சுக்கலாம், வெரி யூஸ்ஃபுல். அடுத்தபடியாக பார்க்க போகிற பேனரமிக் சன்ரூஃப். எஸ், பாருங்கள், தாறுமாறாக இருக்குது. பேனரமிக் சன்ரூஃப் வந்து வாய்ஸ் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம், பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஷோரூமில் முக்கால்வாசி இந்த வண்டியிலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வண்டியோட மேலே ஃபுல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக. அதே மாதிரி ஏறி நிற்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி நைஸ். இவங்க தான் ஷோரூமோட சிங்க பெண்கள். அந்த பேனரமிக் சன்ரூஃபை ஓப்பன் பண்ணது இவங்க தான். அதே போல் வண்டியோட ஹாரன் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சன்ரூஃபை வந்து க்ளோஸ் பண்ணலாம். பேனரமிக் சன்ரூஃப் வந்து நம்ம வேணுன்ற பட்சத்தில் கிளாஸை கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பட்டன் புஷ் தான், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் வரும். நீங்களே பாருங்கள். எஸ், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக கீஸ் வந்து பார்த்திங்கன்னா கீலெஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கெட்டில் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். SX மாடல்னால இது வந்து டிஜிட்டல் அண்ட் அனலாக் வந்திருக்கு. இது SX ஆப்ஷன் மாடல்னால் கம்ப்ளீட்லி டிஜிட்டல் வரும். பட் இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இந்த ஒயிட் கலரில் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ ஃபியல், ஆவரேஜ் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் மீட்டர்ஸ், டாக்கோமீட்டர்ஸ் எல்லாமே இதிலேயே நமக்கு கவர் ஆகிரும். ஸோ அடுத்தபடியாக டேஷ்போர்ட். எஸ், இந்த டச் ஸ்க்ரீனில் மேசிவாக ஒரு 10 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனை பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஷோரூமில் இருக்கிற திரு சங்கர சுப்பிரமணியம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.25 mm டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்ஸு 3 ஸ்க்ரீன்ஸை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மேப் நேவிகேஷன்ஸ்க்கு, இன்னொன்று வந்து FM ரேடியோ இதுக்கு, இன்னும் சென்ட்ரல் கன்சோல்ஸ் ஸ்க்ரீன் ஒன்று நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத், நீங்கள் ஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணுற ப்ளூடூத் ஆக்டிவிட்டி இதில் வருது. செகண்ட், ஆண்ட்ராய்டு ஆட்டோ
அந்த கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஎஸ்பி மூலமாக வீடியோஸ் பார்த்துக்கலாம், மேப் நேவிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூ லிங்க்னு சொல்லிட்டு 55 ஃபியூச்சர்ஸ் இந்த இதில் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. ஓகே. ஸோ ப்ளூ லிங்க்லாம் என்னென்னா கனெக்டட் கார் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபோனை கார் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே உங்கள் காரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. ப்ளஸ் FM AM 2 உள்ள ரேடியோஸ் இங்கே இருக்குது. ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் மியூசிக் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ப்ளே பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வந்து லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் லைட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது வந்து SX அப்படிங்கிற வேரியன்ட். SX ஆப்ஷன் அப்படிங்கிற வேரியன்ட்ல உங்களுக்கு வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் 8 ஸ்பீக்கர்ஸ் வரும். ஸோ இதை விட அதில் இன்னும் கொஞ்சம் சவுண்டோட கிளாரிட்டிஸ் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். அப்புறம் ஐப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ அந்த ஐப்ளூ ஆப் என்ன பண்ணுன்னா நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்களும் உங்கள் ஃபோன் மூலமாக ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அதை நீங்கள் வந்து மியூசிக் சிஸ்டமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஐப்ளூன்னு சொல்லிட்டு Hyundai ஐப்ளூ. ஓகே. ஓகே. நேவிகேஷன்ஸ் வேணால் நம்ம நேவிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி SD கார்டு மூலமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் நேவிகேஷன்ஸே வந்துச்சு. இது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக நடக்கும். 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீ தான். 3 இயர்ஸ் அப்புறம் நம்ம வந்து சர்வீஸில் வந்து என்ன காஸ்ட்னு இன்னும் ஃபைனல் பண்ணல, அந்த காஸ்ட் மட்டும் கொஞ்சம் வரும். சரிங்க. 3 ஸ்பிளிட் அப் ஸ்க்ரீன்ஸ் வரும். இது சிங்கிள் ஸ்க்ரீனாக ஃபுல் ஸ்க்ரீன் வரணும்னா இந்த இதில் டபுள் டச் பண்ணிங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீன்ஸில் வந்துடும். ஓகே, வெரி குட். இதில் நம்ம ஜூம் இன் பண்ணலாமா? ஜூம் இன் பண்ண ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே. பட் நேவிகேஷன் போகும்போது நமக்கு தெரியும். ஆமாம், இது வந்து மேப்ஸு நேவிகேஷன்ஸ் நம்ம வந்து அட்ரஸ் டைப் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு நமக்கு வந்து நேவிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இன்பில்ட் மேப். நியர்பை உங்களுக்கு ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குது, சர்வீஸ் சென்டர்ஸ் எங்கே இருக்குது, எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு நமக்கு இங்கே கவர் ஆகிடும். இந்த போர்ஷன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ இதில் ஒயர்லெஸ் சார்ஜருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் அந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இதில் சார்ஜ் ஆகும் வித்தவுட் ஒயரில். ஸோ அது எதுலலாம் மேக்ஸிமம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் 7 சீரீஸ்க்கு மேலே இருக்குது, சாம்சங்கில் S சீரீஸில் இருக்குது. ஸோ இந்த 2 சீரீஸ்லையும் இருக்குது. ஓகே சார். அடுத்தபடியாக பேக்கில் டோர்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கீழே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன்ஸ், அதே போல் டியூல் டோன் இன்டீரியர்ஸ். ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அதே டெக்ஸ்சர் தான். இந்த இடத்துல ஒரு அலுமினியம் ஃபினிஷிங் டோர் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து ஒரு பவர் அண்ட் டிஸ்க்கான சுவிச்சஸ். இந்த இடத்துல விண்டோ சன்ஷேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணான்ற போது நம்ம இறக்கிக்கலாம். ஸோ சன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த வெயில. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி, ரியரில் ஏசியும் வந்திருக்கு, பவர் சாக்கெட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த பவர் சாக்கெட்டில் நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணி பக்கத்தில் ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அடுத்தபடியாக சீட்ஸோட மேஜர் இதுதான். ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு குஷனிங்கும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட். அதே போல் பேக்கில் பார்சல் ட்ரேலாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு. நம்ம திங்ஸும் இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம். சீட்ஸோட டியூல் டோன் கலர்ஸ் இதுதான் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே. அதே மாதிரி லெக் ரூம்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சீட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பேக்லேயே தள்ளி வச்சுருக்கேன். லெக் ரூம் இஸ் ஆம்பிள் ஃபார் 3 பீப்புள்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீட்டோட குஷனிங் தெரியுது. ஸோ இந்த சீட்டில் வந்து ஐஎஸ்ஓஃபிக்ஸ் கொடுத்துருக்கறனால கிட்ஸை கூட்டு போனாலும் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் வேணான்னா நம்ம மடிச்சிக்கலாம். அந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுதான் ஓவரால் ஸ்பேஸ். ஸோ 3 பேர் இதில் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த மிரர்ஸ், அவுட் சைட் ரியர் வியூ மிரர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஃபோல்டபுள் அண்ட் க்ளோஸபுளும் கொடுத்துருந்தாங்க. இந்த பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் பண்ணுங்கள். எஸ், லைட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கேஸ்கேடிங் கிரில்லுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைபீம் LED நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. கிரெசன்ட் க்ளோ LED DRLS டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஏலியன் போல் ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக் லேம்பும் வந்திருக்கு. பக்கத்தில் ஒரு இண்டிகேட்டர்ஸ் லேம்ப். ஸோ ஓவரால் இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு ஆன் பண்ணும்போது ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. இட்ஸ் மேசிவ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. அவுட் சைட் ரியர் வியூ மிரரில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இப்படி தான் க்ளோ ஆச்சு. அதே போல் பேக்கில் பார்ப்போம். இந்த ஸ்டாப் லைட்டோட டிசைன் லைட்டாக க்ளோ ஆகும்போது இப்படி தான் ஒரு லுக் எடுத்து கொடுக்குது. பேக்கில் இருக்க டெய்லைட் LED டெய்லைட்ஸு இப்படி தான் ஒரு லுக் இருக்குது. ஸோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கிட்ட பார்க்கும்போது ஒரு தீப்பொறி போல் இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.
இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா BS6 கொடுத்துருக்காங்க. பெட்ரோல், டீசல், மேனுவல், ஆட்டோமேட்டிக். பெட்ரோல் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 115 PS at 6300 RPM, 144 Nm டார்கெட், 4500 RPM. 6 ஸ்பீட் மேனுவல், IVTலேயும் வருது. 1.4 லிட்டர் கப்பா டர்போ GDI பெட்ரோல் வந்து 140 PS at 6000 RPM, 242 Nm டார்கெட், 1500 to 3200 RPM. 7 ஸ்பீட் DCTலேயே வருது. டீசல் 1.5 லிட்டர் CRDI 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் ஆட்டோ 115 PS at 4000 RPM, 25.5 அதாவது 250 Nm டார்கெட், 1500 to 2750 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ்னு பார்க்கும்போது பெட்ரோல் 16.8, டீசல் 21.4, ஆட்டோமேட்டிக் டீசல் ஒரு 18.5 சொல்லியிருக்காங்க. கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது 7 கலர்ஸ்: லாவா ஆரஞ்ச், டைட்டன் கிரே, பேந்தம் பிளாக், டைஃபூன் சில்வர், கேலக்ஸி ப்ளூ, டீப் ஃபாரஸ்ட், போலார் ஒயிட், ரெட் மல்பரி இருக்குது. ப்ரைஸ்ன்னு வரும்போது ஆன் ரோட் ப்ரைஸ் பெட்ரோல் EX மாடல் 11,50,584, SX 16,24,538, IVT வந்து SX 18,01,120, SX ஆப்ஷன் 19,45,488, பெட்ரோல் GDI மாடல் SX 19,46,681, SX ஆப்ஷன் 20,70,765, டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் E மாடல் 11,50,584, SX ஆப்ஷன் 19,02,535, டீசல் ஆட்டோமேட்டிக் SX 19,26,398, SX ஆப்ஷன் 20,70,765 வருது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அடுத்து வர வீடியோ உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.